ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தரங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, எஸ்பிஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன. இந்த அப்டேட் என்றைக்கு வந்தது அப்படின்னா 19/11 டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1:25 ஏர்லி மார்னிங் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் போர்டில். ஓகேங்களா, என்ன அப்டேட்டு, எதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கேள்விகள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பதில்களை நிச்சயமாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதை பற்றினாவது வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க இன்றைக்கி நோட்டீஸ் போர்டோட இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நோட்டீஸ் போர்டோட இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதாவது அந்த 13 பாயிண்ட் செலக்ட் பண்ணி ரீஃபண்டுக்கு செலக்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு எல்லாமே பேமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 13 பாயிண்ட் செலக்ட் பண்ணவங்களோடது முடிஞ்சிடுச்சு. இதில் அடுத்தாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இப்போது 3 ஆப்ஷன்ஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ரீஃபண்டுக்கு. அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. சேல்ஸ் டீம் போகிறீங்களா, ப்ரமோஷன் டீம் போகிறீங்களா, ரீஃபண்ட் டீம் போகிறீங்களான்னு. அதில் ரீஃபண்ட் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கு இனிமேல் வந்து அக்ரிமெண்ட் போக ஆரம்பிக்கும். அக்ரிமெண்ட் உங்களுக்கு ஷோ ஆனோடனே நீங்கள் எடுத்து சைன் பண்ணி அனுப்பி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தாக்கில் உங்களுக்கு வந்து அது வெல்கம் பேஜ்லேயே காட்டும். உங்கள் பேஜில் லாகின் பண்ணால் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் தான் இதெல்லாம் பண்ணணும். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் இந்த வீடியோவுக்கு கீழே நான் லிங்க்கில் கமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நிச்சயமாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராயல் அப்டேட்டு. வித்ட்ராயல் வந்து இது வரைக்கும் கொடுத்த எல்லாருக்குமே வித்ட்ராயல் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. 1 by 1 இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பல்க் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேங்க்கில் பேசியிருந்தோம். இன்னும் அதுக்கான இது கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வித்ட்ராயல் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போதைக்கு வந்து அவங்க 1 by 1 போட்டுட்ருக்காங்க. அது மாதிரி ரீஃபண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்டில் உள்ளது நம்ம வந்து கட்டின அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க வந்து இப்போ போடுறாங்க. நீங்கள் ஒர்க்கிங் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஃபுல்லாக எல்லாேருக்கும், அதாவது ரீஃபண்டு செலக்ட் பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன வரும், ஒர்க்கிங் பேமெண்ட் வந்து வரும். ஓகேங்களா. இதுதான் அதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர். அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தினா ஒரு வீடியோ ஓடும். அதில் கிளாஸஸ் எடுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா 10,000 rupeesக்கு மேலே அதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சரில் உள்ளவங்களும் கண்டென்ட் ரைட்டரில் உள்ளவங்களும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3,000 rupees பே பண்ணுறது மூலமாக அந்த பேக்கேஜை நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கம்பல்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணி எஸ்பிஓக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு கிடையாது. ஏன்னா இது எதுவுமே பண்ண தெரியாதுங்கிறதுனால தான் அவங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த கண்டிஷன் எதுவுமே கிடையாது. எதுவுமே கண்டிஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் அப்டேஷன். உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
நீங்கள் இப்போ சேல்ஸ் டீமில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இப்போ நிறைய பேருக்கு நிறைய விதமான வீடியோஸ் வந்து சரியாக போட தெரியல. நீங்கள் இப்போ சரியாக போடல, அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து சரியாக இது பண்ணலை. ஏன்னா அந்த லைனில் இல்லாதவங்க அதை செலக்ட் பண்ணியிருக்கும் போது தெரிஞ்ச அளவுக்கு தான் பண்ணுவாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டுருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் இது மாதிரி இருந்தால் நிச்சயமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் அவங்க வந்து அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இது ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறதுனால மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போதே இன்னும் கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நான் சேல்ஸ் டீமில் இல்லை, அதனால் அதனை பற்றின வீடியோவோ இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் பற்றியோ கண்டென்ட் ரைட்டர் பற்றியோ என்னால் போட முடியாது. இருக்கிறவங்க போட்டிருக்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோஸை பார்த்து ஏதாவது ஒரு நீங்கள் பண்ணுற தவறுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கலாம். ஓகேங்களா? மைக்ரோ டாஸ்கோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் காசு கட்டியிருக்கேன், வீடியோ பார்த்தா நம்மளுக்கு காசு கிடைக்கும், அந்த மாதிரி பேசிஸில் தான் நான் எஸ்பிஓக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக கண்டினியூ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நிறைய கற்றுக்கணும், என்னால் முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணுறவங்க மட்டுமே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் இருந்தால் போதும். ஓகேங்களா? அவங்களையுமே ஃப்யூச்சரில் சேல்ஸ் டீம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓல்டு மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் இது பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஓகேங்களா? அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுவேங்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். அதை தான் அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டில் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இதை சொல்ல மறந்துட்டேன். ரீஃபண்டில் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு உள்ளவங்களுக்கு போடவே இல்லை. சரிங்களா? ஓல்டு மெம்பர்னால் எஸ்பிஓ பிடிபி அதில் வந்து ரீஃபண்ட் கொடுத்தவங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் போடவே இல்லை. மற்ற எல்லாருக்கும் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அந்த 3 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எஸ்பிஓவோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? நான் சொன்ன எல்லாத்தையும் அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றின ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்ஃபர்மேஷனோட இன்னும் நிறைய விஷயங்களோட நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.